நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்கா. அப்பாடி, யாரும் பார்க்கல. இவர் என்ன நம்மளை வர சொல்லிட்டு விட்டத்தை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. மாமா வாகாயு, என்ன வர சொல்லிட்டு இங்கே நின்று வானத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை நீ வர கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால தான் சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி வியூலாம் ரொம்ப பிடிக்கும் காயு, அதான். எனக்கு தெரியும் மாமா. சரி சொல்லுங்கள், என்னை எதுக்கு வர சொன்னீங்க மாமா? உன்னை தனியாக பார்த்து பேசணுன்றதுக்காக தான் டெரஸ்க்கு வர சொன்னேன். ஆனால் உன்னை பார்த்த உடனே என்ன பேசணும்னு நினச்சேனோ அது எல்லாமே மறந்துருச்சு காயு. அப்போ ஞாபகம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறீங்களா? நான் கீழே போட்டா? ஏய் கொழுப்பு பிடிச்சவளே, நில்லு, எங்கே போகிற? நீங்கள் தானே மாமா சொன்னீங்க என்னை பார்த்த உடனே நீங்கள் பேச வந்ததெல்லாம் மறந்துட்டேன்னு. ஸோ அதான் நான் கீழே போகிறேன், உன் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுங்கள், நான் மேலே வரேன்னு சொன்னேன். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? வாய், ஆனால் அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாப்பா இருக்கு. ஒரே ரத்தம்ல, அப்படிதான் இருக்கும். அது சரி. சரி, என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க மாமா. சரி, உங்களுக்கு மறந்துருச்சுல்ல, நான் என்ன பேச வந்தனோ அதை கேட்கவா? கேளு. ஸ்டேஜில் சொன்னீங்கல்ல. என்ன சொன்னேன்? இல்லை மாமா, நான் உனக்காக தான் வந்தேன் இந்த ஊருக்கு, உன்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு என்ன அர்த்தம் தோணுதோ அந்த அர்த்தத்தை வச்சுக்கோ. அப்படிலாம் வச்சுக்க முடியாது. என்ன மீனிங் அதை சொல்லுங்க மாமா. கரெக்ட், இதை சொல்ல தான் கூப்பிட்டேன். நல்ல வேலை நீனே கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஊருக்கு நான் வந்து உனக்காக தான் வந்தேன். உனக்காகன்னு இல்லை, எல்லாருக்காக தான் வந்தேன். ஆனால் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக நான் உன்னை பார்க்குறதுக்காக மட்டும்தான் வந்தேன். ஏன் தெரியுமா? அதான் மாமா தெரியல, ஏன்? பிகாஸ் ஏன்றதை இப்போ உங்ககிட்ட சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் காயு. ஏன்னா உனக்கு ஸ்டடீஸ் இருக்குது, நீ 10th எக்ஸாம் எழுதணும், நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நீ 10th 12th நல்லா படிக்கணும், நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதுதான் இப்போ எனக்கு இருக்கிற விஷ். ஸோ நீ ஃபஸ்ட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு, அதில் நல்லா படித்து நல்ல மார்க் எடு, ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்றதை உனக்கு நான் டீட்டெயிலாக கண்டிப்பாக சொல்லுவேன். அது ஒரு மேஜிக்கல் வேர்டுன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் செய்கிறேன் மாமா. 10th நான் நல்லா தான் படிக்கிறேன், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் கண்டிப்பாக. அதே மாதிரி 12th நல்லா படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நான் காலேஜ் போவேன், அதெல்லாம் நடக்கும். பட் அது என்ன மேஜிக்கல் வேர்ட் 3, அது என்னன்னு சொல்லுங்களேன். அது மேஜிக்கல் வேர்டுன்னு சொன்னேன் பார்த்தியா, அது நீ 12th முடித்ததுக்கப்புறம் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நான் இங்கே வரும்போது நிறையா குழப்பத்தோடு வந்தேன் காயு. நீ எப்படி இருப்ப, நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருப்ப, என்ன மாதிரி தான் இருப்பியா, நிறைய குழப்பம் எனக்கு இருந்தது என்னோடய மைண்டில். பட் உன்னை வந்து அந்த ஃபஸ்ட் சைட் உன்னை அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது என் கண்ணில் எவ்வளோ ஆசை, எவ்வளோ எல்லாம் இருந்ததோ அது எல்லாமே நான் உன் கண்ணில் பார்த்தேன். அது இந்த செகண்டே எனக்கு புரிஞ்சுது. உன் வாய் சொல்ல வேண்டியது உன் கண்ணே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டெசிஷனை நான் எடுத்தேன், ஓகேவா? ஸோ அந்த மேஜிக்கல் வேர்ட் தெரியணும்னா நீ 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெளில வரணும். அப்போ அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகேவா? கண்டிப்பாக மாமா, நான் 12th நல்ல மார்க்கோடு நான் வெளில வரேன். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மேஜிக்கல் வேர்ட் சொல்லுங்கள், ஓகேவா? கண்டிப்பாக. நான் இப்போது டாக்டருக்கு படிச்சுட்ருக்கேன்ல. தெரியும் மாமா. நான் டாக்டருக்கு படிக்கிறேன்னு உனக்கு தெரியும், அதுக்கான ரீசன் தெரியுமா உனக்கு? வேறு என்ன ரீசனாக இருக்க போகுது? சோசியல் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தரலாம், ஹாஸ்பிட்டல் கட்டி, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துருக்கலாம், பிளான் இருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் படிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆசை கூட இருக்கலாம், அதுக்காக படிச்சுட்ருப்பீங்க.
நீ சொன்னது எல்லாமே நான் டாக்டர் படிப்புக்கு உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்த தாட்ஸ், ஓகேவா? நான் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த தாட்ஸ் இது கிடையாது, வேற. வேறையா? என்ன? நீ நீ மட்டும்தான் நான் இந்த டாக்டர் படிப்பு படிக்கிறதுக்கான ஃபுல் ரீசன். என்னது? நானா? ஏன்? உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் 10th படிச்சுட்டு இருந்தேன், நீ 6th 7th என்னமோ படிச்சுட்டு இருந்தேன். அப்போது வந்துட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருந்தோன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம லாஸ்ட்டாக மீட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அப்போது நீ வந்துட்டு நம்ம 2 பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது நீ கீழே விழுந்துட்ட. நல்லா சைக்கிளில் கம்பி இருக்கும்ல, அது குத்தி உன் கால்லேருந்து நிறையா பிளட் லாஸ் ஆச்சு. அது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஆனால் பிளட் வந்துட்டே இருந்தது. அக்கம் பக்கம் யாருமே இல்லை. அதனால அந்த பிளட்டை பார்த்து நீ மயங்கியே விழுந்துட்ட. என்கிட்ட என்ன பண்ணணும், உனக்கு என்ன நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரில அந்த டைமில். ஸோ அப்போ வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில, நான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஐயோ பண்ண. நீ சிரிச்சிட்டே வந்துட்டு, நானும் பதட்டப்படக்கூடாதுன்னு நீ சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்ன தெரியுமா? நீங்கள் பேசாமல் டாக்டராக இருங்க மாமா. அப்படின்னா நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் எனக்கு ஈஸியாக நீங்கள் பார்த்துடுவீங்க, நீங்கள் வந்துட்டு பயப்பட மாட்டீங்க அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொன்னேன். அப்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சான்னு தெரில. நீ அதுக்கப்புறம் மயங்கிட்டு, அதுக்கப்புறம் உன்னை நான் தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடியாந்தேன். ஸோ அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா உனக்கு? இருக்கு மாமா. அந்த அடையாளம் கூட இன்னும் என் காலில் அப்படியே தான் இருக்குது, அந்த கீழே. அது எப்படி என்னால் மறக்க முடியும்? அதுக்காக தான், நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான் எனக்கு அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஏன் நீ சொன்ன மாதிரியே நம்ம டாக்டர் ஆகக்கூடாதுன்னு. உன்னால தான், உனக்காக தான் நான் அந்த டாக்டர் ஆகணும்னே நினச்சேன். நான் ஜாயின் பண்ணனே. மாமா, உண்மையாவா சொல்கிறீங்க? நான் ஏதோ சின்ன வயசில் விளையாட்டுக்கு சொன்னதையா நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு இப்போது டாக்டருக்கு படிச்சிட்ருக்கீங்க? நீ விளையாட்டுக்கு தான் சொன்ன, அது எனக்கும் தெரியும். பட் அதை நான் சீரியஸாக எடுத்து நான் டாக்டருக்கு படிக்கணுன்றதை நான் அப்போவே 10th படிக்கும்போது மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்காக நான் ஓட ஆரம்பித்தேன். அதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து 12th நல்ல மார்க் எடுத்து மெரிட்டில் எனக்கு சீட் கிடச்சி நான் நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன். இது எல்லாமே உனக்காக மட்டும்தான் காயு. மாமா, நீங்கள் சொல்லும்போது எனக்கு அழுகையாக வருது. எனக்காகவா இவ்வளோ பண்ணீங்க? ஏன் மாமா, ஏன்? சொல்கிறேன், கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் இப்போ இல்லை. தெரியும், நான் 12th முடித்தோன்னே அப்போ தானே சொல்லுவீங்க. கரெக்ட். இதுக்கான ரீசன் எல்லாமே உனக்கு நான் 12th முடித்தோன்னே சொல்கிறேன். நான் சொல்லாமையே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் டைரெக்டாக சொல்லலைனாலும் இன்டைரக்டாக எல்லாமே சொல்லிட்டேன். ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டா? கொஞ்சமாக. அது என்ன கொஞ்சமாக வெக்கப்பட்டுகிட்டே சொல்கிற? போங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. உங்கள் நம்பர் எனக்கு கொடுங்க. நம்பரா? எதுக்கு? நம்பர்லாம் ஒன்றும் வேணாம். நீ 12th and 10th நல்லபடியாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணு, ஓகேவா? அதுக்கப்புறம் நான் நம்பர் தரேன். மாமா, நான் ஒன்று சொல்லவா? எப்போவுமே நீங்கள் என்னோடய வெற்றிக்கு தான் காரணமாக இருப்பீங்க, என்னோடய தோல்விக்கு இல்லை மாமா. நீங்கள் என்கிட்ட பேசினாலும், நான் உங்ககிட்ட நான் பேசினாலும் கண்டிப்பாக நான் 10th 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்காக, என்னோடய ஃபேமிலிக்காக, நம்மளோட ஃபேமிலிக்காக நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பேசுகிறனால நான் மார்க் எடுக்காமல் இருக்க மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது, ஓகேவா? நீங்கள் தாராளமாக என்கிட்ட பேசலாம், நான் நல்லபடியாக படிப்பேன், ஓகேவா? சரி, ஓகே. உன் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் பிங்கி கிட்ட வாங்கிட்டேன். நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? அதானே பார்த்தேன், என்னடான்ட்டு. சரி, ஓகே. நாங்கள் இப்போ கீழே போனோடனே ஊருக்கு கிளம்பிடுவோம். நீ நல்லா படி, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ. முக்கியமாக பிங்கியை நல்லா பார்த்துக்கோ, ஓகேவா? ஏன்னா இவங்கெல்லாம் போகும்போது ரொம்ப அழுதா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போவே. இப்போ நான் போகும்போது என்ன பண்ணுவாங்களோ தெரியல. ஸோ டேக் கேர் ஆஃப் ஹர். அப்புறம் சொல்லுங்க மாமா, எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கிறேன், ஓகேவா? அப்புறம் எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். ஸ்பெஷலாக உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை தர்றேன். பட் இப்போது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, நான் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? கிஃப்டா? எனக்கா? ஓகே மாமா. இந்த கிஃப்ட்டு தான். இதை இப்போ நீ ஓப்பன் பண்ணக்கூடாது. நான் ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் நீ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு நீ ஃபோன் ஆர் டெக்ஸ்ட் என்ன வேணால் பண்ணி எனக்கு என்கிட்ட சொல்லணும், ஓகேவா? கிஃப்ட் பிடிச்சிருந்தா இது இல்லையான்ட்டு.
ம் ஓகே மாமா. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலா இடியா மழையா என்னை தேங்க்யூ மாமா. ஏய் மென்டல், எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? நீ கீழே போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ம் ஓகே மாமா. என்னாச்சு நின்றுட்ட? மிஸ் யூ மாமா. பைத்தியக்காரி. இப்போவே என்னோடய லவ்வை உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். பட் நான் லவ் சொல்லி உன்னோட ஸ்டடீஸ் அதில் பாதிக்கப்படக்கூடாது. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. கூடி சீக்கிரமே சொல்லுவேன். ஹலோ, கேட்குதா இல்லையாடா? ஐயோ கடவுளை, இரு டெரஸ்க்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் கேட்கும். ரெண்டு பேர் பேசுனது வித்தியா பார்த்துருப்பாளோ? ஏய், இங்கே என்ன பண்ணுற சித்து? இல்லை, சும்மா தான். கீழே எல்லாரும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க சித்து, நீ உன்னோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டியா? நான் அதெல்லாம் பேக் பண்ணிட்டேன் வித்யா. ஹலோ கமலி, நான் அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன், சித்துகிட்ட பேசிட்டு, ஓகேவா? பொய்க்காரி, கம்யூனிட்டியா நீ பேசிகிட்டு இருப்ப, ஷாம் கூட தான் பேசிகிட்டு இருப்ப, இப்படி ஆக்ட் பண்ணுறா. என்னாச்சு சித்து, ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க? இல்லை வித்யா, சும்மா தான் சொன்னேன்ல. எனக்கு தெரியும், இங்கேருந்து போகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படி தானே? அப்பப்பா, இவன் எங்கே போனா? மாடியில் தான் நிற்கிறானா? என்ன இவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க? ஓ, ஊருக்கு போகிறனால ரெண்டு பேர் பேசிக்கிறாங்களோ? சரி கேட்போம். ஆமாம் வித்யா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கேருந்து போகிறது. எப்படி இந்த 1 வீக் போச்சுன்னே தெரியல, இல்லை வித்யா? ஆமாம் சித்து, எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களாம் இங்கேருந்து கிளம்பும்போது என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். ஆமாம் வித்யா, அப்படி நினச்சிட்டு தான் என் மனசை நானே தேத்திக்கிறேன். இங்கேருந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கா சித்து? ரொம்ப வித்யா. எனக்கு புரியுது சித்து. சரி, இப்போ போனீங்கன்னா அடுத்து திருவிழா வருது, அதுக்கு வரலாம்ல. அதுக்கப்புறம் கமலி அக்கா மேரேஜ், அதுக்கப்புறம் பிங்கிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் இன்னொரு 2 இயர்ஸில். இப்படி அடுத்தடுத்து தொடர்ந்து ஃபங்க்ஷன் வந்துட்டு தான் இருக்கும் சித்து. ஸோ டோன்ட் வரி, ஓகேவா? எல்லாமே சரியாயிடும், நம்ம சீக்கிரமே மீட் பண்ணலாம். ஓ தம்பி, வித்யா விட்டு போக மனசு இல்லாமல் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கான் போல இருக்கு. புரியுது. நீங்கள் எங்களுக்கு தெரியாமையா தனியாக வந்து பேசிட்டு லவ் பண்ணிகிட்ருக்கீங்க? இருங்கடி, என் கல்யாணம் முடியட்டும், நீங்கள் படித்து முடிங்க, பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். ஓகே வித்யா. சரி வாங்க, கீழே போகலாம், எல்லாம் தேடுவாங்கல்ல. போகலாம் வித்யா. ஆத்தி வராங்க, மூடிடுவோம். எல்லாம் எடுத்து வச்சுட்டலாம் ராதா, பார்த்துக்க ஒரு தடவை, எல்லாம் எடுத்து வச்சுட்டலாம் என்ன ஏதுன்ட்டு. எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நீ, எல்லாம் சரியாக தான் இருக்குது. சரி ராதா. மாப்பிள்ளை பார்த்து ட்ரைவ் பண்ணிட்டு போங்க, நைட்டில் கார் ஓட்டுறீங்க, பார்த்து என்ன மாற்றி அப்பாவும் நீனும் மாற்றி ஓட்டுங்க, என்னப்பா? சரி மாமா, கொஞ்ச நேரம் நான் ஓட்டிட்டு போவேன், அதுக்கப்புறம் அப்பா ஓட்டுவார், மாற்றி ஓட்டிக்கிறோம் மாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. ஆமாம், நைட் டைமில், அதனால தான் அண்ணாத சொல்கிறாப்புல, பார்த்து ஓட்டிட்டு போங்க என்ன. சரி சித்தி. சரி ராக்கு, எங்கே மலரு? கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போனால, இந்த வருவாக்கா. ஆமாம்ல, சரி ராக்கு. டைம் ஆகுது மாமா, அப்படியே நாங்களும் கிளம்புறோம். நாளைக்கு நான் வேறு ஆஃபீஸ் போகணும், அவனும் காலேஜ் போகணும், ஒரு வாரமாக போகலை. அதனால் இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 3 o'clock இல்லைன்னா ஒரு 2:30 அது மாதிரி போய் ரீச் ஆயிடுவோம். அதனால் கிளம்புறோம் மாமா, கிளம்புறோம்மா. சரி மச்சான், சரி வாங்க, நானும் இந்த சூட்கேஸ்லாம் எடுத்து காலில் எடுத்து வைக்கிறேன், வாங்க 2 பேரும் போவோம். சரி வாங்க மாமா, போயிட்டு வேண்டா சொல்லுங்களா? ஓகே மாமா, பார்த்து போங்க மாமா. சரிடாம்மா. அப்புறம் குழந்தையா போயிட்டு வரேன், தங்கச்சி போயிட்டு வரேம்மா. சரி மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. ஆமாம்மா, பார்த்துனேன், பார்த்துமா போயிட்டு வாங்க. சரிம்மா. வா மாப்பிள்ள. மலர் எங்க? மலர் வந்தா சொல்லிட்டு கிளம்பலாம். இந்தா கூப்பிட்றேன், இருங்க. மலரு. இந்த வரேம்மா. இந்த வந்துருச்சா என் மக? போயிட்டு வேண்டா சொல்லலாம் பெரியப்பா. சரி பெரியப்பா, போயிட்டு வாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் மூஞ்சியே மாறுது. சரி வாங்க மாமா, நம்ம போய் சூட்கேஸ் எடுத்து வைப்போம், அவங்க அழுதுட்டு வரட்டும் எல்லாரும். ஆமாம், நம்மளுக்கு என்ன இந்த இடத்துல வேலை, வா மாப்பிள்ள போவோம். சீக்கிரம் வாங்கம்மா, சரிங்களா? சரிங்க வரோம். சரி அண்ணி, சரி ராக்கு, கிளம்புறோம். சரி கிளம்புங்க, இங்கே ஒருத்தி அழுதுகிட்டே இருக்கா, அவகிட்டே சொல்லிட்டு கிளம்புங்க. அவகிட்ட சொல்றது தான் எனக்கு பயமா இருக்கு ராக்கு. யார் அழுகுறது? இந்தா என் பக்கத்தில் நான் உட்காந்து அழுகுவார் முசுன்னு. என்னன்னு கேள்றா தம்பி. என் தங்கம்மா அழுகுது? அவள் அழமாட்டாளே, அவள் ரொம்ப ஸ்ட்ராங் கேர்ள் ஆச்சே. இது என்னது, 2 பேர் மூஞ்சியுமே சரியில்லையே.
வாங்க மாமா கிட்ட வாங்க 2 பேரும். நான் வரமாட்டேன், போங்க நீங்கள். போகவா? அப்போ மாமா ஊருக்கு கிளம்பி போவா? நான் சொன்னாலும் சொல்லனாலும் நீங்கள் ஊருக்கு தானே கிளம்பி போக போகிறீங்க, போங்க. சரி சரி செல்லம், இங்கே வாங்க மாமா கிட்ட. நான் வரமாட்டேன்னு சொன்னேன்ல மாமா, போங்க. நீ வரலன்னா என்ன, மாமா வருவேன். எங்க இங்கே மாமா பாரு. நான் பார்க்க மாட்டேன். அடேடே, என் பிங்கி குட்டிக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்கே. சரி, எப்படி பிங்கிக்கு கோவத்தை போக வைக்கலாம்? அம்மா, நான் பிங்கி செல்லத்துக்கும் மலர் செல்லத்துக்கும் gift வாங்கிட்டு வந்தேன்ல, அதை எடுத்துட்டு வாங்கம்மா. இங்கே தான் வச்சுருக்கேன், இதை எடுத்துகிட்டு வரேன். பிங்கி, மலர், அண்ணன் மாமா உங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அது வேணும்னா என்கிட்ட பேசுங்க, வேணான்னா பேச வேண்டாம். எங்களுக்கு ஒன்றும் உங்கள் கிஃப்ட்லாம் வேண்டாம். ஆமாம், எனக்கும் வேண்டாம். அடேடே, மலரா அவ்வளோ சோகமாக அழுகிறது? மலர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணாச்சே, அப்படிலாம் அழமாட்டாளே. இல்லை, நானும் அழுவேன். சித்து இந்தாப்பா. முதல்ல மலரோடது கொடுங்கம்மா. இதோ மேலே இருக்குல்ல, அதான் மலரோடதுப்பா. ஓய் மலர், எங்கே எப்படியா? சொல்லுங்கண்ணா. மலருக்கு பிடிச்ச ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன், தெரியுமா? தெரியாது, என்ன கிஃப்ட்டு? இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இப்போ இல்லை, நாங்கள் போனதுக்கப்புறம் பிரித்து பாருங்கள், ஓகேவா? வீட்டில் கொண்டு போய் பத்திரமா வைங்க. வீட்டில் போயிட்டு பிரித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லணும் எங்களுக்கு, ஓகேவா? ஓகேண்ணா. இந்தாங்க கிஃப்ட்டு. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணனுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? ஓகே. ஓகே, அண்ணன் கிளம்புறேன். அழுகாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கணும், ஓகேவா? ஏன்னா நீங்கள் தான் அவளோட ரொம்ப ஸ்ட்ராங், அதனால தான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கிறேண்ணா, கண்டிப்பா. குட் கேர்ள். ஓய், மலர் எவ்வளோ சமத்தா கிஃப்டை வாங்கிட்டு எனக்கு பாய் சொல்லிட்டு போனா. நீ ஏன் இன்னும் திரும்பி அந்த பக்கமே உட்காந்துருக்க? நீ திரும்பி மாமா கிட்ட வா. அவ ஸ்ட்ராங், அதனால அவ ஒத்துக்கிட்டா. நான் ஸ்ட்ராங் இல்ல, சென்சிட்டிவ், அதனால தான் என்னால் ஒத்துக்க முடியல நீங்க கிளம்புறத. அடக்கடவுளே, யார் சொன்னா என் பிங்கி ஸ்ட்ராங் இல்லைன்ட்டு? என் பிங்கி தான் ரொம்ப ஸ்ட்ராங், எல்லாரோடவுமே. இல்ல, நான் ஸ்ட்ராங் கிடையாது. மாமாவுக்கு நீ ஸ்ட்ராங்கான பொண்ணு தான், ஓகேவா? நீ திரும்ப மாமா கிளம்புற இல்லை, திரும்பி சிரிடா தங்கம். என்னைய பாரு, சிரிக்க கூட வேண்டாம். மாமா ஒரு தடவை பாடுறா. சொல்லுங்க மாமா. உனக்கு கிஃப்ட் வேணாமா? எனக்கு கிஃப்ட்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் எல்லாரும் ஒரு 2 டேஸ்க்கு இங்கேயே இருங்க. 2 டேஸ்க்கு இருந்தால் மாமா காலேஜ் போகணும்ல தங்கம். அப்புறம் மாமா காலேஜ் போகணும், அப்புறம் பெரிய மாமா ஆஃபீஸ் போகணும், அப்புறம் எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல, இருக்க முடியாதுல சொல்லலாம். உங்களுக்காக தான் மாமா, அத்தை, அக்கா, நான் எல்லாருமே 1 வீக் முன்னாடியே வந்தோம். உங்க கூட ஹாப்பியாக இருந்தோம். இதுக்கு மேலே இருக்க முடியாதுல்ல சொல்லும். நீ பெரிய பொண்ணு ஆகுற வர வர நீ புரிஞ்சுக்கணும்ல. என் பிங்கி ரொம்ப ப்ரில்லியண்ட்டான கேர்ள், ஓகேவா? எங்களால் அடிக்கடிலாம் வர முடியாது, நான் பொய் சொல்ல விரும்பலை, ஓகேவா? கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு திருவிழாவுக்கு கண்டிப்பாக வருவோம். இன்னும் ஒரு 2 மந்த் இருக்கா, ஓகேவா? கண்டிப்பாக வரோன்னு சொல்லலாம். நீ ஹாப்பியாக எங்களை வழி அனுப்பிச்சு வைக்கிறியா? இந்த கிஃப்டை மட்டும் வாங்கிக்கோ. நான் ஹாப்பியாக வழி அனுப்பிச்சு வைக்க மாட்டேன். அடங்காதவளே, அவள் நைட்டில் போகணும், கார் ஓட்டிக்கிட்டு போகணும். இந்த மாதிரிலாம் அழுதுகிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். ஏன் சின்ன மரமாக அழுகிறதான் பார்க்குறீங்களா? அங்கே பாருங்க, எல்லாம் தான் அழுகுது. அடக்கடவுளே, அவள் தான் சின்ன பிள்ளை அழுகுதுன்னு பார்த்தா எல்லாரும்லாம் அழுதுட்டு கிடக்குது. ஏம்மா அப்படி அழுகுறீங்க? அவங்க போவேணாமாம்மா, பார்த்து பத்திரமா போகணுங்களம்மா, அழுகாதியம்மா எல்லாரும். எனக்கு கிஃப்ட்லாம் எதுவும் வேணாமாம்மா. நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் மட்டுமாவது என் கூட இருங்க. நாளைக்கு மார்னிங் கிளம்புங்க, அது போதும். செல்லம், இங்கே பாரு, மாமா பாரு. மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கிளம்புறதுன்னா பேசாமல் கிளம்பி போயிடுங்க எல்லாரும், ப்ளீஸ். செல்லம் அழுகாதடி, நாங்கள் போனால் என்ன தங்கம், உனக்கு இன்னும் 1 மாதத்தில் லீவ் வரும்ல. நீ அதுக்கப்புறம் அத்தை வீட்டில் 1 வாரம் என்ன 1 மாதம் 2 மாதம் கூட இருடி தங்கம். அழுகாதடி, இப்போ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஆமாம் செல்லம், உனக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே 1 மந்த் 1.5 மந்த் லீவ் இருக்கும்ல. நீ எப்போ உனக்கு எக்ஸாம் முடியுதுன்னு சொல்லு, மாமா அடுத்த நிமிஷமே உன்னை லீவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீ 1 மந்த் 2 மந்த் இருடா தங்கம். இப்போ அழுகாமல் எங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பி விட்றா. பிங்கி அழுகாதம்மா, எங்களுக்கு இங்கேருந்து போகவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ரொம்ப. ஆல்ரெடி எனக்கு போகவே பிடிக்கல, இதில் நீ வேற எப்படி அழுதுகிட்டு இருக்க, என்னால் முடியல. பிங்கி அழுகாத ப்ளீஸ். பிங்கி, இங்கே பாரு, உன்னால் பாரு மாமா, அத்தை, மினியக்கா எல்லாரும் அழுகுறாங்க. இப்படி அழுதுகிட்டே போனால் நல்லா இருக்குமா? சிரிச்சுட்டே வழி அனுப்பி வைமா. கஷ்டமாக தான் இருக்கும், சரியா? அடுத்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரும். இந்த அடுத்து நீ பெரிய மனுஷியாவ, அடுத்து மினிக்கு கல்யாணம் நடக்கும், அடுத்து திருவிழா இருக்குது, இப்படி அடுத்தடுத்து விசேஷம் இருக்குது, எல்லாரும் சந்திக்கலாம், சரியா? இப்போ அழுகாமல் சந்தோஷமாக அந்த கிஃப்டை வாங்கிட்டு மாமாவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்ப சொல்லு. சரிதா.
கிஃப்ட் வாங்கிக்கிறியா செல்லம்? அம்மா கிஃப்ட்டை கொடுங்கம்மா. இந்தாப்பா. செல்லம் இங்கே பாரு, மாமா அப்படி வந்து சொல்லுங்க மாமா. என் தங்கத்துக்காக தங்கத்தில் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் சரியா? இதை நீ போட்டுட்டு எப்படி இருக்குன்னு மாமாக்கு ஃபோன் பண்ணி இல்லை வீடியோ கால் பண்ணி காட்டணும் ஓகேவா? சரி மாமா. இந்தாங்க கிஃப்ட் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ மாமா. தேங்க்யூ இல்லடி பட்டு, லவ் யூ சொல்லு மாமாவுக்கு ஓகேவா? லவ் யூ மாமா. லவ் யூ எனக்கு மட்டும்தானா? அத்தை அப்புறம் மினி அக்காக்கெலாம் இல்லையா? லவ் யூ மினி அக்கா. லவ் யூ டூ செல்லம். அழுகாத என்ன? சரிக்கா, நான் அழல, நீங்களும் அழுகாதீங்க. அழுகாம சிரிச்சுக்கிட்டே போங்க ஊருக்கு, சரிங்களா? சரிடா தங்கம், நீ அழுகாத. ஓகே அத்தை, ஐ லவ் யூ. லவ் யூ டூ செல்லம். அத்தைக்கிட்ட ஓடியா? அழக்கூடாது என்ன செல்லம்? சரிக்கா. என் செல்லம் அழக்கூடாது ஓகேவா? மாமா கிளம்பட்டா? பாய். பாய் மாமா. பாய் தங்கம். பாய் அத்தை. நேரம் ஆகுது, இன்னும் இல்லையா? யாரும் கீழே வரக்கானா? இதோ வரேன்னே. அப்புறம் இந்த ஒரு கிஃப்ட் வித்யாக்காக. வித்யா இந்த வித்யா, உனக்கு இது பிடிக்குமான்னு தெரியல, உனக்கு வாங்கியிருக்கேன் ஓகேவா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லு. தேங்க்யூ சித்து. தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாதுன்னு இப்போ தான் மலர்கிட்டையும் பிங்கிக்கிட்டையும் சொன்னேன். ஓ சாரி சாரி. சரி ஓகே, நான் பிடிச்சிருக்கா என்னன்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓகேம்மா. பிடிக்கும், தம்பி பிடிக்காம தான் வாங்கியிருப்பான். அவள் ஆளுக்கு என்ன பிடிக்குதுன்னு அவனுக்கு தெரியாதா? சரிடா கிளம்பலாமா? போலாமா? நீ வர, நீ ராக்கு வர ராக்கு. போயிட்டு வாங்க பத்திரமா. சரிம்மா ராதா, பத்திரமா போயிட்டு வா. அத்தை போயிட்டு வரத்த. பத்திரமா போயிட்டு வாட தங்கம். சரித்த. சித்தி போயிட்டு வரேன் சித்தி. மலர அப்புறம் தம்பியை பத்திரமா பார்த்துக்குங்க. சரிடா, பார்த்து போயிட்டு வாடாமா. போயிட்டு வரேங்க ஐயோ, பத்திரமா இரு என்ன? சரிக்கா, நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிடாம்மா. என் தங்கம். அக்கா போயிட்டு வரட்டா? ஓகேக்கா, பார்த்து பத்திரம். சரிடா தங்கம், பாய். போயிட்டு வரேன்டி வித்யா, பார்த்து பத்திரமா காலேஜ் போயிட்டு வா, நல்லா படி ஓகேவா? சரிக்கா, பார்த்துக்கா. ஓகேடி. வளர செல்லம், பாய். பாய்க்கா. சிரிச்சுட்டே இருடா தங்கம். பிங்கியை பத்திரமா பார்த்துக்கோ, 2 பேரும் சண்டை போடாமல் நல்லா படிக்கணும் என்ன? சரிக்கா. போலாமா? நான் அப்படி கிளம்புறேன். சித்து வாப்பா. இதோ நாங்களும் கீழே வரோம். வாமலர், நம்மளும் போவோம். ஓகே வாடா. ஓ என்னாச்சு, ஒரு மாதிரி சேட் ஆகிட்ட? ஒன்றும் இல்லை மாமா, உங்களை எப்போ பார்க்கணும் எப்போ பார்ப்பேன்ட்டு இருந்துச்சு. பட் நீங்கள் 1 வீக்காக இங்கே தான் இருந்திருக்கீங்க. என்னால் உங்களை ஒரு நாள் கூட பார்க்க முடியல. இந்த 1 டே மட்டும்தான் உங்களை பார்த்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மாமா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. இங்கே என்னை பாரு. சொல்லுங்கள் மாமா. என்னை பாருன்னு சொன்னேன். சொல்லுங்கள் மாமா. நீ எதுவுமே சொல்ல வேணாம், நீ சொல்லாமே நான் எல்லாமே புரிஞ்சுக்கிறேன் ஓகேவா? நான் திரும்ப வருவேன், வந்து 1 வீக் இல்லை 2 வீக் கூட இருக்கிறேன் உனக்காக ஓகேவா? நீ இப்போ இப்படி சேடாக இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ சிரிச்சுட்டே நீ பாய் சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். சிரிப்பு வரல மாமா. இது என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு சொல்லவும் தெரியல, ஒன்றும் புரியல மாமா. நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் வெளியே வரக்கூடாது, அதனால தான் மாமா. தெரியுமா, நீ வெளியிலலாம் வர வேண்டாம், நீ ஒரே ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணு, மாமா கிளம்புறேன். சிரிப்பு வரல மாமா. வரும் லைட்டாக, அதோ வருது லைட்டாக அந்த ஓரமாக சிரிக்க போகிற. போங்க மாமா. குட் கேர்ள். இதே மாதிரி எப்போவுமே சிரிச்சுட்டே இரு, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு, நல்லா படி, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணு ஓகேவா? நான் போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். நீ கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்ணி, எத்தனை மணியாக இருந்தாலும் ஓகேவா? ஓகே மாமா. மாமா கீழே வருவீங்களா? கூப்பிடுறாங்க. இதோ வரேன்டா பிங்கி, கூப்பிட்டாங்க, நான் கிளம்புறேன் ஓகேவா? ஓகே மாமா. மாமா ஒரு நிமிஷம். சொல்லுமா. மிஸ் யூ மாமா. மிஸ் யூ டூடா. கண்கள் பூமியில் தேடி தேட நீ
எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே உறங்காமல் தவித்திருந்தே விண்மீன்கள்